Constitution of India reflected the consensus of most of the sections of people in India during independence. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளோட மக்களுடைய செக்ஷன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, நிறைய செக்ஷன்ஸ் ஆஃப் மக்கள் இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம அடைஞ்ச அந்த காலத்தில். There are instances where some countries have subjected their constitution to the full-fledged referendum. இன்ஸ்டன்சஸ் அப்படின்னா எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ். சில கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கும் போது ஃபுல்-ஃப்ளெட்ஜ் ரெஃபரண்டம் இருந்தது. அதாவது மக்களால் அதை வந்து ஏற்று கொள்ளப்பட்டது, மக்களுக்கு அது வந்து என்னன்றதை சொல்லி அதை அவங்க ஏற்றுக்க வச்சாங்க சில கண்ட்ரிஸுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது. ரெஃபரண்டம் is a method of referring a question or set of questions to the electorate directly rather than allowing them to be settled by the people's representatives in the legislature. So referendum அப்படின்னா என்னன்னா நம்ம எழுதப்படக்கூடிய அந்த ரூல்ஸ் அந்த ரெகுலேஷன்ஸ் அது